அனைவருக்கும் வணக்கம். நம்ம தேசிய தலைவர் அவர்களை தொடர்ச்சியாக தாவேகாவை சார்ந்த தற்குறிகள் தகுதி தராதாரம் இல்லாம எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம்னு தெரியாம விமர்சிச்சு வராங்க. தாவேகாவின் தலைமைக்கு தெரியும், தலைவர் அவர்களை பத்தி விமர்சிச்சா லண்டன்ல நம்ம படம் வெளியாகாது, மலேசியாவில் வெளியாகாது, இன்னும் பல நாடுகளில் ஈழத்தமிழர்கள் எதிர்ப்பை காட்டினாங்கன்னா படம் வெளியாகாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மாதிரி மானங்கட்ட தமிழர்கள் இல்லை ஈழத்தமிழர்கள், வெளிநாட்டு தமிழர்கள் ரோசத்தோட படத்தை தடுத்து நிறுத்தி போடுவாங்க. அதனால தலைவரை பத்திலாம் தப்பா பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே காத்தான்குடி இஸ்லாமிய மக்கள் அந்த பிரச்சனை குறித்து தாவேகா தற்குறி ஒருத்தர் மேடையில பேசினாரு. உலக தமிழர்கள்ட்ட எதிர்ப்பு வந்துச்சு. உடனே கட்சி ரீதியா நடவடிக்கை எடுத்து அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க. அப்படி பேசிய நபர் நான் பேசினது தப்புதான்ட்டு மன்னிப்பு காணொலி போட்டாரு. இப்போ ஒருத்தன் விர்ச்சுவல் வாரியர்ஸ் திராவிட மகன் அவன் பேசிக்கிட்டு இருக்கான், மைக்கிள்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், தலைவரை பத்தி தப்பா பதிவு போட்டுட்டு இருக்கான். நீ நாம் தமிழர் கட்சியை விமர்சி, அண்ணன் சீமானவர்களை பத்தி பேசு, சாட்டை துரைமுருகனை பத்தி நீ பதிவுகள் போடு, அதுக்கெல்லாம் நாங்க பதில் கொடுக்க முடிஞ்சா கொடுப்போம், இல்லைன்னா கடந்து போயிடுவோம். ஆனா தலைவரை தொட்டுட்டினா கண்டிப்பா பதில் கொடுப்போம். கண்டிப்பா 100% கொடுப்போம், 200% கொடுப்போம், அவன் முகத்தறியா கிழிப்போம். அதான் தம்பி மைக்கிள் திராவிட மகனே, தெளிவாக புரிந்து கொள். இந்த காணொலியில உன்னை பத்தி தான் பேச போறேன். நீ போட்ட பதிவை முதல்ல படிச்சு காட்டிடுவோம். சரி, ஒரு வரலாறு பேசுவோமா? இப்படித்தான் பிரபாகரன் ஒரு கோழை தன்னோட சுய அரிப்பு மண்மேல் உள்ள பேராசையினால் அப்பாவி தமிழர்களை, அதாவது இப்போது சீமான் போன்ற அரசியல்வாதிகள் எவ்வாறு தமிழ் இளைஞர்களை மூளை சலவை செய்து கட்சியில் இணைக்கிறாரோ அதே போல் அன்று சுய அரிப்புக்கு தமிழர்களை ஏமாற்றி பஞ்சம் பொழைக்க போன அவர் தலைவர் பஞ்சம் பொழைக்க போனாராம். அந்த நாட்டையே சொந்தம் கொண்டாட பேராசைப்பட்டு அரசாங்கத்தை எதிர்த்து சமாளிக்க முடியாமல் அப்பாவி மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பி விட்டார். அந்த அயோக்கியன் தலைவர் பேரை போட்டிருக்கான். அவர்களும் பலியாடாய் மண்ணில் சாய்ந்தார்கள். அவர்கள் சாபம் சும்மா விடுமா? கல்லடிப்பட்டு கல்லெறிந்தே சாக வேண்டிய பிரபாகரன் இறுதியில் குண்டடிப்பட்டு செத்தார். வருத்தம்தான். அவர் கல்லடிப்பட்டு சாகாததை நினைத்து அந்த கோழை பேராசைக்காரன் காமுகனை கொள்கை தலைவராக கொண்ட ஒரு கட்சி எங்கள் தலைவரை பார்த்து கோழைன்னு சொல்லலாமா? விஜய் அரசியல் கோழைன்னு சொல்லிட்டோமா? அதுக்கு நம்ம தலைவரை ஒரு எழுகிறாராம். ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வரலாறை பேசுவோமான்ட்டு. வரலாறுனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பீஸ்ட் படத்துல தளபதி, உங்க தளபதி ஜெட்டு விமானம் எடுத்துட்டு பாகிஸ்தான் தீவிரவாதி அடிப்பார், அதான் வரலாறு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வரலாறுனா உண்மையை பேசணும்டா பைத்தியக்காரா. பஞ்சம் பிழைக்க போனாங்களா? இப்ப நீ கிறிஸ்டினு, உங்க மதம் எங்க தோன்றுனுச்சு? ஐரோப்பிய நாடுகள்ல தோன்றுனுச்சு. ஐரோப்பிய நாட்டிலேருந்து வந்தவனா நீ கிறிஸ்டின் தானே? ஐரோப்பிய நாட்டிலேருந்து வந்தேரியா நீ? உன் மதம் இங்க வந்துச்சு, மதத்தை நீ ஏத்துக்கிட்ட, உன்ன அடிப்படையில தமிழன்னு நான் ஏத்துக்கிறேன். இலங்கையில பூர்வகுடியா இருந்தவர்கள் தமிழர்கள். அங்க மொழி கலப்பினத்தினால பாலி, சமஸ்கிருதம், தமிழ் இந்த 3 மொழியும் பிராகிருதம் எல்லாம் சேர்ந்து சிங்களம்னு ஒரு மொழி உருவாகுது. அதுக்கு முன்னாடியே பூர்வகுடி மக்களாக வாழ்ந்தவங்க தமிழர்கள். அதுக்கு காரணம் பல சான்றுகள் இருக்கு. யாழ்ப்பாண நூலகத்தை அவங்க அதுக்கெல்லாம் அடையாளத்தை அழிக்கிறதுக்காக சிங்கள இனவெறியர்கள் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. தமிழர்கள் தான் பூர்வகுடி மக்கள், இலங்கையோட பூர்வகுடி மக்கள். இது கூட தெரியாத? தெரியும் உனக்கு. விமர்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நீ தலைவர் பேரை இப்படிலாம் தப்பா பேசுவ அப்படின்னா உன்னைய புலந்தாகணும். இந்த தற்குறி இந்த பதிவு மட்டும் போடல, இவன் பதிவுகள் எல்லாத்தையும் அப்படி தள்ளிட்டு பார்த்தேன். தலைவரை பத்தி இன்னொரு பதிவு போட்டிருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ள தான் தெரியுது இவன் ஒரு பொட்டை பொறுக்கிங்கிறது இப்போதான் தெரியுது. பார்த்தா சினிமா நடிகைகள் ஆபாசமாக கவர்ச்சிகரமா போட்டிருப்பாங்க இல்லையா சில போட்டோ, அதை எடுத்து போட்டு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் குட் மார்னிங் சொல்றதுக்கு ஒரு சேகுவேரா படத்தை போட்டு குட் மார்னிங் சொல்லலாம். ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் இவங்க படத்தை போட்டு குட் மார்னிங் சொன்னா உனக்கு விடியாத? இந்த மாதிரி போட்டோவை போட்டு குட் மார்னிங் சொன்னதான் உனக்கு விடியுமா? அதான் தலைவன் எவ்வளியோ இவனும் அவ்வளி. மைக்கிள் திராவிட மகனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது உங்க கட்சியின் தலைமைக்கு போச்சு அப்படின்னா உன்னை கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே தேசிய தலைவர் எங்க தலைவரை பத்தி ஒருத்தன் தப்பா பேசி கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு ஓடனா. நீயும் தேவையில்லாம பல்ப் வாங்கிட்டு போயிடாத. உன் தலைவன் படம், ஜனநாயகன் படம் வெளிநாடுகள்ல ரிலீஸ் ஆகாதுரா. டேய், நீ சாதாரண ஓரத்துல உட்காந்துட்டு பதிவு போட்டுட்டு இருந்தீங்க. உலக தமிழர்களை பத்தி உனக்கு தெரியாது. தமிழ்நாட்டு தமிழர்கள் மாதிரியே மானங்கட்ட தமிழர்கள் கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ரோசம் வாய்ந்தவங்க. படத்தை வெளியிட்டாலுமே யாரும் போக மாட்டாங்க. அவன் என்னடா நம்மளை பத்தி அவன் கட்சிக்காரெல்லாம் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கான், அவன் படத்துக்கு போகணுமா? தேட்டரே முற்றுகிட்டுருவாங்க. அதனால கொஞ்சம்
அடக்கி வாசி தம்பி. மைக்கிள் திராவிட மகன், உன் தலைவன் வழி அவ்வளவு நீ வந்து இருந்திருக்க, உன் பதிவுகள்லாம் பார்த்தா தெரியுது. மூஞ்ச முழுசா காட்ட மாட்டேங்கிற. அது ஓடுகாலி விஜய் மாதிரியே பாதி இது. ஏன் பயப்படுற? மூஞ்ச காட்ட வேண்டியதானே, காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இவன் போடுற பதிவுகள்லாம் மிகவும் தரம் தாழ்ந்ததாகத்தான் இருக்கு. நம்ம அது மாதிரிலாம் பேசக்கூடாது, கடந்து போகணும்னு நினைச்சாலும் பேச வச்சிடறானுங்க. நம்ம தலைவரை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு துளியாவது தகுதி இருக்காங்க. நம்ம தலைவர் 2ஆம் கரிகாலன், முருகனுக்கே அவன் நிகரானவன். தலைவன் பிரபாகரன் முருகனுக்கே அவன் நிகரானவன், கடவுளுக்கு ஈக்குவலா. அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல எவ்வளவோ அணு ஆயுதம் அது இதுன்னு சொல்றாங்க. அந்த எல்லா இடத்துலையும் தாண்டி 22 நாடுகளின் துணையோடு தான் வீழ்த்த முடியுங்கிற ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்திருக்காருன்னா, இந்த அதை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். அது தெரியாத தற்குறிங்களா போயிட்டு சினிமாவில் வரக்கூடிய சண்டை காட்சியும் அதில் அடிக்கிற மாதிரி இவன் ரஜத்துலையும் அடிப்பான். இவன் ஜெட்டு விமானத்துல பீஸ்ட் படத்துல போய் சண்டை போட்டான், இஸ்லாமிய தீவிரவாதிகளை அடிச்சு தூக்கிட்டு வந்தான் விஜய். அதை பார்த்துக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூமுட்டை கூட்டம் தற்குறிகள். சினிமா வேற, நடிகன் வேற, தலைவன் வேற, திரை வேற, தரை வேறங்கிற அடிப்படை புரிதல் இல்லாத தற்குறிங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில அல்ப விஷயத்துக்காக இப்ப இவெல்லாம் வந்து இப்போ ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறான். இவன் மனசுக்குள்ள இருக்கிறதுலாம் தன் மதம் சார்ந்த விஷயங்கள், அதுக்காக மட்டும்தான் விஜய் ஆதரிக்கிறானே ஒழிய வேற கொள்கை கோட்பாடு கிடையாது. அடிப்படையில இவன் தமிழங்கிறத உணரக்கூட அந்த அளவுக்கு கூட புத்தி கிடையாது. ஒரு மதவாதின்னு சொல்லலாம். அது எல்லா மதத்திலையும் இருக்கான். இந்து மதத்திலையும் இருக்கான், இஸ்லாமிய மதத்திலையும் இருக்கான், கிறிஸ்துவ மதத்திலையும் இருக்கான். மதவாதிகள், மத சிந்தனை கொண்ட, மத அழுக்கு கொண்ட, கிட்டத்தட்ட RSS கும்பலுக்கு ஈக்குவலான ஆட்கள் தான் அவனுங்க. இந்து மத வெறியன், இவன் கிறிஸ்துவ மத வெறியனா இருக்கான், அவ்வளவுதான். வேற ஒரு மயிரும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. எங்க தலைவரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி கிடையாது இவனுக்கு. ஆதவ அர்ஜுனாவுக்கோ, புஷி ஆனந்துக்கோ, விஜய்க்கோ, யாருக்குமே. நீ என்ன பண்ணிட்ட இந்த காலத்துல? ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னா கரூர்ல விட்டுட்டு ஓடுகாலி மாதிரி ஓடி போன கோழைதான் விஜய். கரூர்ல அத்தனை பேர் இறந்தாங்க, கட்சிக்காரன் ஒருத்தன் கூட இல்ல, எல்லா பயிலும் ஓடி போயிட்டான். நாங்க வழக்கு போடுவோம்னு சொன்ன உடனே எல்லா பயிலும் விஜய்க்கு ஆதரவுப்பட்ட பதிவை டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அந்த அளவுக்கு ஒரு மனித பதர்கள், வேஸ்டேஜ், சோசியல் டஸ்ட், சமூக குப்பை இவனுங்க. இந்த நாய்கள் வந்து நம்ம தலைவரை பத்தி பேசுறானுங்க. முடிஞ்சா முகத்தை காட்டி நீ வீடியோ போடுறான். நல்ல ஆம்பளையா இருந்தீங்கன்னா நீ இந்த பதிவுல போட்டிருக்க பத்தியா, இது அப்படியே முகம் காட்டி காணொலியா நீ போடு. அந்த வீடியோவை நான் உலக தமிழர்கள்ட்ட கொண்டுட்டு போய் விஜய்க்கு ஆப் அடிக்கிறேன்டா, போடுறா பக்கலாம் முடிஞ்சா. பின்ன என்னங்க, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இலங்கையில தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய சூழலுக்கு ஏன் தள்ளப்பட்டாங்க? தந்தை செல்வா தலைமையிலான அறவழி போராட்டங்கள், அகிம்சை வழி போராட்டங்கள், அங்க என்ன நடந்துச்சு? தந்தை செல்வா அகிம்சையில தானே போராடிக்கிட்டு இருந்தாரு. அவரு ஏன் வந்து கடைசி வரைக்கும் அவரை ஒரு ஆளாவே மதிக்கல? தந்தை செல்வா நடத்திய அறவழி ஆர்ப்பாட்டம் ஏன் கலவரத்துல முடிஞ்சுது? உலக தமிழராய்ச்சி மாநாட்டுல எதற்காக தமிழர்களை காவல்துறையை ஏவி விட்டு கலவரத்தை உண்டாக்கி அங்க 11 தமிழர்களை அடிச்சே கொண்டாங்க, கலவரத்துல அடிச்சே கொண்டாங்க. அதுக்கு காரணமா இருந்தவர் மேயர் ஆல்ஃபர்ட் துரையப்பான்னு ஒருத்தர் தெரிய வருது. அவரை தலைவர் பழி வாங்குறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை அநீதிகளை கண்டு ஒரு தலைவன் பின்னால மக்கள் வந்து அணிதிரள்றாங்க. இப்ப நான் வந்து கூப்பிடுறேன், வாப்பா வா, அவன் வந்து பாரு இப்படி பண்ணிட்டான், நீ இடுப்புல குண்டை கட்டிட்டு போய் நீ வெடி அப்படி சொன்னா எவனா வருவானா? அங்க அந்த சூழலுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த மனநிலை மண்டையில பதிஞ்சு போச்சு. திருப்பி அடிக்கலன்னா வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் ஆயுதம் இருந்தன. இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியது இல்லை, எவ்வளவு சொன்னாலும் இந்த நாய்களுக்கு புரிய போறது இல்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்கடா தற்கூரி நாய்களா அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொன்னது போல நான் இப்போ வீடியோ போட்டு மூஞ்ச காட்டி நீ வீடியோ போட்டு தலைவரை பத்தி இப்ப எழுத்து மூலியமா கொடுத்தத வீடியோ மூலியமா கொடுத்து பாடுற. நீ உண்மையாவே திராவிட மகனா இருந்தா, உன் தலைவன் விஜயா இருந்தா, உன் தலைவனை கோலை இல்ல வீரன்னு சொல்லணும்னு நினைக்கிறல்ல, என் தலைவனை பத்தி ஏன்டா கோலன்னு சொல்றீங்கல்ல, நீ வீரனா இருந்தா நான் சொன்னது போல என் கோரிக்கை இது, நீ ஒரு வீடியோ வெளியிடுற பார்க்கலாம்.